அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். களப்போராளி வலைதளத்தை தொடர்ந்து ஆதரித்தும் பார்த்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி எதற்காக என்றால், தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மீதும் திட்டமிட்டு வீண்பழி சுமத்தியும் அவதூறுகளை பரப்பியும் காயத் துடிக்கும் நாம் தமிழர் கட்சியினர் சிலர் முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டே அரசியல் நாகரிகமற்று ஒழுங்கற்று சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தற்பொழுது முகநூலில் நான் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் திமுகவிலான கூட்டணியில் வந்தால் விசிக வெளியேறும் என்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை குறிப்பிட்டு பாமக சாதியவாத மதவாத கட்சி என்று முத்திரை குத்தினால், அண்ணன் எழுச்சி தமிழர் நடத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி அல்லாமல் வேறு எந்த கட்சி என்று ஏளனமாகவும் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். அரசியல் முக்கிய பங்கு வகிக்கின்ற சில பொறுப்பாளர்கள் அநாகரிகமான சொற்களை பயன்படுத்துவதுதான் இது வேடிக்கையிலும் வேடிக்கை. பேசுவது எல்லாம் அநாகரிக செயல்படுவது எல்லாம் அநாகரிகமற்ற மனித விருப்பு வெறுப்புகளுக்கற்று செயல்படுவது. ஆனால் மேடை ஏறினால் நாம் தான் உத்தம சீலர்கள், மதிப்பு மிகுந்தவர்கள், எங்களை தவிர என்று கொக்கரிக்கும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை இத்தோடு உங்களுடைய அநாகரிகமான கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடைகோடி தொண்டனாகிய நான் கேட்டுக்கொள்கிறேன்.